Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம இன்னைக்கு பீர்க்கங்காயில கிரேவி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது இது கூட கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம இதுல காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வதங்கி வரும்போது நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணா கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து விருப்பம் இல்லாதவங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை தயிரை வந்து மிக்சியில் அரைச்சிட்டோ சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க. கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.